வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி. செய்நன்றி அறிதல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். திருக்குறளில் சில இன்ட்ரெஸ்டிங் கேள்வி பதில் குறள்கள் உண்டு. ஒரு குறளுக்கு நமக்கு வரக்கூடிய கேள்வியை நம்ம எழுப்பினோன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அடுத்த குறள் இருக்கும். நேற்றைய குறளில் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றில்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்கிற வள்ளுவர்கிட்ட, சொல்கிறீங்க சார், அதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி மறக்கிறது? நன்றல்லது அன்றே மறப்பதுன்னு சொல்கிறீங்க, உடனே மறந்துடணும்னு சொல்கிறீங்க, நான் எப்படி மறக்கிறது? முடியலையே. ஒருத்தர் பண்ண தவறு, அவங்க செஞ்ச தவறான விஷயங்கள் தானே நமக்கு எப்போ பாரு ஞாபகம் வருது. இப்போ எப்படி மறக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்வது போல் அவர் அடுத்த குறள் அமைச்சிருக்கிறார். கொன்றென்ன இன்னா செய்யணும், சாதாரண தீமையெல்லாம் இல்லை, கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உளக்கெடும். அவர் செய்த ஒன்று நன்று உளக்கெடும். அவர் இவ்வளோ பெரிய தீமையை வேணால் உனக்கு செஞ்சிருக்கலாம், ஆனால் அதே நபர் உனக்கு ஒரே ஒரு நன்மையை செய்திருந்தார் என்றால், ஒரே ஒரு நன்மை செய்திருந்தார் என்றால் கூட அந்த நன்மை செய்த அவரை நீ நினைத்து பார்க்கும் பொழுது அந்த அவருடைய தீமை உள்ள கெடும்ன்றார். நீ அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய கோபம் அவர் செய்த நன்மை நினைத்து பார்க்கும் பொழுது உடனே கெட்டுரும். நன்மையை நாம வலுக்கட்டாயமா நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நேச்சர்ல கிடையாது. ஆனா அவர் உனக்கு ஒரே ஒரு நல்லது செஞ்சிருந்தா கூட அவர் செய்கிற தீமையை நினைக்கும் போது வரக்கூடிய கோபத்தை அழிப்பதற்கான வழி நன்மையை செய்ததும் அவர் தான் அப்படின்னு. மனிதர்கள் பைனரி இல்லை இல்லையா? ஒருத்தரை நம்ம ஈஸியாக கெட்டவர் நல்லவர்ங்கிற பக்கெட்லலாம் அவ்வளோ சீக்கிரமாக மனிதர்களை பிரித்து போட்டுற முடியாது. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நல்லவர்களாக இருக்கிறோம். அதே இன்னும் நமக்கு எல்லாருக்கும் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது, ஒரு காலகட்டம் இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஏதோ ஒரு மனநிலைகளில் சில முடிவுகள் எடுக்கிறோம். சில சமயங்கள்லாம் இவங்க தான் இதை செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம திருப்பி யோசித்து பார்த்தா ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியலன்னா கூட அவர்களே அந்த கட்டத்தில் ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க செய்த மற்ற நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்தா தான் முடியும். ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் நான் பள்ளி முடித்து கல்லூரி சேர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போது எந்த காலேஜில் சேரலாம், இன்ஜினியரிங் காலேஜெலாம் படிக்க முடியுமா, படிக்க வைக்கிறதுக்கு நம்மகிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்காங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் ஃபேமிலியில் போயிட்டு இருந்தப்போ ஒரு முறை என்னோடய சித்தப்பா ஒருத்தங்க ஒரு பேச்சுவாக்கில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க, நம்மகிட்ட பைசாங்கிறது தேன்னு சொல்லி பேப்பரில் எழுதி நக்குனா இனிக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை. நம்மகிட்ட காசு இல்லை, அதனால நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற அட்வைஸ். அப்படி இந்த வார்த்தை சில வார்த்தைகள் நம்மளை சுடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் சுட்ட காலம் உண்டு. ரொம்ப ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாக்கிய நாட்கள் உண்டு. ஆனால் அதே சித்தப்பா பற்றி யோசிக்கும் பொழுது, அதே சித்தப்பா பற்றி யோசிக்கும் பொழுது அவர்கள் அதை மட்டும் செஞ்சவர்கள் இல்லை. அதற்கு முன்னாடி கொஞ்சம் போய் யோசித்து பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கணுங்கிறதுக்காக என்னையே கூட்டிக்கிட்டு மதுரை மண்டபம் அந்த ஏரியாவில் அலைஞ்சு திரிஞ்சு எனக்காக இந்த நோட் கொஸ்டின் பேங்க் கிடைக்கும். மொத்தமாக அத்தனை ஒரு வருஷத்துக்கான எல்லா கொஸ்டினும் சேர்த்து ஒரு கொஸ்டின் பேங்க் கிடைக்கும். அங்கே அதையெல்லாம் தேடி பிடிச்சி எனக்கு வாங்கி கொடுத்த அதுவும் அதே சித்தப்பா தான். என்ன அப்புறம் பிற்காலத்தில் எங்களால் முடியாத என்னுடைய தங்கையோட திருமணத்தப்போ எங்களால் முடியாதுங்கிற அவங்க ஒரு பெரிய சேவிங்ஸ் அவங்க கையிலேருந்து எடுத்து நமக்கு செலவழித்த அதுவும் அதே சித்தப்பா தான். ஸோ ஒருத்தரை நம்ம பைனரி செக்ஷனில் வச்சிட முடியாது. நம்ம ஒருவர் நமக்கு இன்னா செய்தார் நம்ம நினைக்கும் பொழுது அவர்கள் செய்த நல்லதையும் நம்ம பேரலாக நினைத்து பார்க்கும் பொழுது தான் இந்த நல்லதை நினைக்கும் பொழுது நம்ம அவர்கள் செய்த இன்னாவது நினச்சி என்ன நம்ம மனசில் ஒரு வடு இருந்தாலும் அந்த வடு நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த நன்று ஒன்று உளக்கெடும். அவர் செய்த நன்மையை நினைச்சு பார், மற்றதெல்லாம் தானாக சரியாக போயிடும் அப்படின்றார். சிந்திக்க வேண்டிய குரல் நண்பர்களே, சிந்திக்கலாம். நன்றி.